I'll share my screen. Okay. Are you able to see my screen? Sarida? Yes, sir. All right. Jeremy, உனக்கு பயங்கர போர் அடிக்கும்டா. No problem, sir. கண்டிப்பா. சரி, ஓகே. மியூட் பண்ணிக்கோ. All right. I'll start with a definition. Machine learning என்றால் என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு நம்ம முதல்ல வருவோம். ஓகே. I'm not going to read the definition for you, but உங்க புரிதல் என்ன? I want to hear from you people. Machine learning என்றால் என்ன? தமிழ்ல நீங்க சொல்லலாம், ஆங்கிலத்திலேயே சொல்லலாம். Anything is fine. What is your understanding of machine learning? சைலண்டா இருக்க, நீங்க போர் அடிக்கும். மணி 11 ஆகுது. ஹலோ. சொல்லுப்பா. மிஷின் லேர்னிங்னா லைக் நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் இன்புட் வேல்யூஸ் அந்த ஒரு செட் ஆஃப் அவுட்புட் வேல்யூஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவையோ இல்லை ஒரு மாடலையோ லைக் நம்ம ஒரு இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூமரிக்கல் மெத்தட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் பிரான்ச்சுக்கும் இசி பிரான்ச்சுக்கும் நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ங்கிற ஒரு பேப்பரே இருக்கும். அந்த நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ல வந்து நம்ம கிட்ட நியூமரிக்கல் டேட்டா இருக்குன்னா அது வந்து எப்படி வந்து அதோட அந்த அதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதா நம்ம இதா இருக்கும். அந்த இதுதான் அது வந்து மிஷின் பண்ணும். லைக் ஒரு இன்புட் செட் ஆஃப் இன்புட் டேட்டாஸ் அண்ட் செட் ஆஃப் அவுட்புட் டேட்டாஸ் இருக்கும். அதுக்கேற்ற ஃபார்முலாவை நம்ம ஃபார்முலேட் பண்ணணும். ஓகே, ஆல்ரைட். எனி அதர் வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா? ஓகே, நான் பார்த்த வரைக்கும் ஒரு வென் டயக்ராம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், தெரியாது இல்லை. ஸோ ஏஐக்குள்ள எம்எல் இருக்கும், எம்எல்குள்ள டீப் லேர்னிங் இருக்கும். ஸோ எம்எல் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏஐ அப்படின்னு என்னுடைய You're not very audible, Jeremy. கேக்குதா இப்போ? சொல்லு. ஓகே, ஸோ ஒரு வென் டயக்ராம் இருக்கும், எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஏஐ இருக்கும், ஏஐக்குள்ள எம்எல் இருக்கும், எம்எல்குள்ள டீப் லேர்னிங் இருக்கும். ஓகே, ஸோ அதனால எம்எல் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏஐன்னு சொல்றோம். சரி, பட் வாட் இஸ் எம்எல்? இங்க லேர்னிங் என்றால் என்ன? ஸோ மிஷின்ஸ் வச்சு ஒரு பேராமீட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வரதுங்கிறது வந்து எம்எல் சொல்றோம். சரி, let me ask a question to this audience. என்கிட்ட டேட்டா இருக்கு. நான் அதை வச்சு என்ன பண்றேன்னா, என்கிட்ட கிளாஸோட மார்க்ஸ்லாம் இருக்கு என்கிட்ட. ஒரு செமஸ்டர்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் இருக்கு. ஐ கால்குலேட் மீன், ஐ கால்குலேட் ஆவரேஜ், ஐ கால்குலேட் மீன், சே வேரியன்ஸ் கால்குலேட் பண்றேன், தென் மோட் கால்குலேட் பண்றேன். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கால்குலேட் பண்றேன். இதுல லேர்னிங் நடக்குதா? இல்ல லேர்னிங் நடக்கலையா? நான் இவ்வளவுதான் பண்ணிருக்கேன். கால்குலேட் பண்ணிட்டேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ். இதுல லேர்னிங் நடக்குதா நடக்கலையா? ஜெரமி, நீ ஆடிபிளாவே இல்ல. You're not audible at all. Someone, folks, இதுல லேர்னிங் நடக்குதா நடக்கலையா? சார், இப்போதைக்கு எந்த லேர்னிங் நடக்கல. ஓகே, இப்போதைக்கு லேர்னிங் நடக்கல. எப்போ லேர்னிங் நடக்குதுன்னு சொல்றீங்க? ஃபியூச்சர்ல வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டா செட் கொடுக்கும்போது அதை வந்து மீன் கால்குலேட் முடிஞ்சுச்சுன்னா. ரோஹித், you're not audible. You're not very clear, ரோஹித். நீ பேசுறதே ரொம்ப கிளியரா கேட்க மாட்டேங்குது. இல்ல, you're still not audible. Someone else, what is your take? இங்க லேர்னிங் நடக்குதா நடக்கல? Not the usual suspects, not the ones who, I mean, எல்லா கால்ஸும் ஜாயின் பண்றவங்க வேணாம், but somebody from the new batch. இங்க லேர்னிங் நடக்குதா? I think no. We are calculating only the mathematical formula. Use பண்ணி, so we are doing the calculations only. சரி. So we are not feeding to the model or anything. இப்போ ஒரு ப்ரெடிக்ட் பண்ணும் அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு by
are going to be a first in the next semester, or like we can't predict anything. So on the mathematical statistics, okay, சரி, ஓகே, we have to like make the machine to learn or something. ஓகே. ஸோ நம்ம ரெண்டு டெஃபினிஷன் பார்ப்போம் இங்க. The first one is a crazy definition. இது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக். இவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்தர் சாமுவல் என்ன சொல்றாருன்னா, it's a field of study that gives computers the ability to learn without being explicitly programmed. அதெல்லாம் நடக்கவே போதில்லை, நம்ம ப்ரோக்ராம் பண்ணியே தான் தீரணும். ஓகே, ஸோ forget this definition. The first definition விடுங்க. இந்த செகண்ட் டெஃபினேஷனை பாருங்க. டாம் மிச்சல்து ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு 97ல. இட்ஸ் a nice book. அங்க இதுல என்ன சொல்றாருன்னா, மெஷின் லேர்னிங் இஸ் a study of computer algorithms that improve automatically through experience. அப்படின்னா என்ன? What does it mean? That improve automatically through experience அப்படின்னா என்ன? So like over a period of time, that model that we've created, or the machine which we've created, will be able to evolve itself. Okay, evolve. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணலாம்? ஸோ இப்படி வச்சுக்கலாமா? ஸோ யூ நீட் அ டாஸ்க். ஏதோ ஒரு டாஸ்க் வேணும், கரெக்டா? ஒரு மாடல், இந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற மாதிரி யூ நீட் அ டாஸ்க். With experience, you need to get better at doing that task, correct? So if a program or an algorithm ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த டாஸ்க்கை நம்ம வச்சுப்போம். If it gets better through experience எப்படி கிடைக்கும் folks? Tell me, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு மெஷின் லேர்னிங் மாடலுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும்? When it makes some decisions or when it makes predictions. Sorry, say that again. When it makes some decisions out of the data, or when it makes some predictions. சரி, prediction பண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருமா? எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? அது அந்த லைக் அவுட்புட் ராங்கா இருக்கலாம் இல்ல ரைட்டா இருக்கலாம். கரெக்ட். சரி, அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு வந்து தவறா சரியா அப்படின்றது வந்து அல்காரிதமே புரிஞ்சுக்கணும், கரெக்டா? ஒரு லேர்னிங் மெத்தடாலஜி இருக்கணும். ஸோ தவறா இருந்தானா நம்ம அல்காரிதத்தை நம்ம பாராமீட்டர்ஸ் ஆஃப் தி அல்காரிதமை எப்படி மாத்திக்கிறது, அந்த திறன் இருக்கணும் இல்லையா? அந்த திறன் இருந்தானா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல the prediction can get better. சரியா? இப்படி பண்ண with experience, as we suggest, it'll improve automatically. I'll give a good example. நம்ம எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றோம். அதுல கீபேட்ல யூ டைப் வேர்ட்ஸ், அது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணும். நீங்க பார்த்துருப்பீங்க, சரியா? வே பேக் இன் 2006, 2007 or 2005ல முதல்ல இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் வரும்போது அந்த ஃபீச்சரே கிடையாது. இப்போ என் கொஸ்டின் எப்படின்னா, எப்படி இந்த ஃபீச்சர் வந்தது? அவுட் ஆஃப் நோவேர் எப்படி நம்ம ஃபோன்ஸ்ல வந்து இந்த ஃபீச்சர் வந்தது? இல்லாத ஒரு ஃபீச்சர் 2005, 2006ல. பட் தென் 2010, 11, 12 அதெல்லாம் வர அந்த ஃபீச்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் இப்போ you may be surprised that there is actually a neural network that is running on our phones to predict the next word. எப்படி வந்தது இது? any thoughts? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? Just think about this problem. அதாவது இல்லாத ஒரு ஃபீச்சர். அப்பவும் மைக்ரோசாஃப்ட் இருந்தது, அப்பவும் கூகுள் இருந்தது, அப்பவும் அமேசான் இருந்தது, எல்லாரும் இருந்தாங்க. ஆனா 2005, 2006ல அந்த ஃபீச்சரே கிடையாது. 10ல இருந்து அந்த ஃபீச்சர் வர ஆரம்பிச்சது. 2016ல இருந்து that feature got better. Now it is it's very good. The feature, the functionalities, it works perfectly well. என்ன நடந்திருக்கு over the last 15 years that இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? Think about it. என்ன நடந்திருக்கலாம்? Take a guess, folks.
ஒரு கெஸ் அடிங்களேன். சரி, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இன்டர்நெட். என்ன நடந்திருக்கலாம்? கெஸ் அடிங்க இப்போ. The keyword is internet. 2005ல இருந்து, I mean the time when this feature was not available, அதன் பிறகு 2010ல ஃபீச்சர் வந்ததும் இதற்கெல்லாம் காரணம் இன்டர்நெட். why? ஏன்? டேட்டா. லைக் எக்ஸாக்ட்லி. என்ன நடந்திருக்கும் அபினவ்? Can you just take a guess? டேட்டா நிறைய கிடைச்சிருக்கும் ட்ரெயின் பண்ண. ஓகே, எங்க இந்த டேட்டா கிடைச்சிருக்கும்? சால் இன்டர்நெட். alright, so இப்போ யோசிச்சு பாருங்களேன். I'll give an example. இப்போ வந்து take this word ability. இந்த வார்த்தை எடுத்துக்கங்களேன். எபிலிட்டின்ற ஒரு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழ்ல. சொல்லோ whatever that word. ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஆங்கிலத்துல எபிலிட்டின்ற வார்த்தையோட ஆரம்பிக்குமா? ஆங்கிலத்துல ஆரம்பிக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஆங்கிலத்துல உங்க கெஸ் அடிங்க, எபிலிட்டின்ற ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குமா? கேள்விப்பட்டிருப்பீங்களா? பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்ல இந்த வார்த்தை எடுத்துக்கங்க, எக்ஸ்பிளிசிட்லின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க. இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு சென்டென்ஸ் ஆங்கிலத்துல ஆரம்பிச்சிருக்கா? இல்ல ப்ரோக்ராம்ட்? ப்ராபபிலி நாட். கரெக்டா? சரி. ஆனா I think that was, sorry, your name please? அறிவுமொழி, is it? Arivumati. அறிவுமதி. all right, so probably not okay, but if you think about it, யோசிச்சு பார்த்தனா உனக்கு எப்படி தெரிய வந்தது இது? இப்ப நீ சொன்னல probably not அப்படின்னு சொல்ல வரல, சொன்னலையா? ஏன்? what made you say probably not? Because both of the words explicitly and ability are, vowels. Start with a vowel, and you can't, start a sentence like ability to be able to drive. You will be like an ability of a person to be able to drive, or explicitly same case. so நீ பார்த்தனா you know the rules of grammar, கரெக்டா? Yes. so உனக்கு யாரோ கிராமர் சொல்லி கொடுத்ததனால நீ கெஸ் அடிச்சிட்ட. எக்ஸ்பிளிசிட்லி இல்ல ப்ரோக்ராம்ட் இல்ல எபிலிட்டின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு நீ கெஸ் பண்ணிட்ட. சரியா? யூ ரைட் டு. ஆனா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்க்கு என்ன கிராமரா நம்ம சொல்லி தரது இல்லையே. இங்கிலீஷ் கிராமரா சொல்லி தரோம். ஸோ ஹவு டு யூ திங்க்? இப்ப நான் வந்து வேர்ட்ல, மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல நான் இப்படி ஒரு வார்த்தையை போட்டு அடிக்கிறேன்னு வச்சுப்போமே, எக்ஸ்பிளிசிட்லின்ற வார்த்தையை போட்டு நான் அடிக்க ஆரம்பிச்சேன்னா, லெட் அஸ் சே ஹைபோதெட்டிக்கலி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டெல்ஸ் மீ, நீ தப்பு பண்றடா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுப்போமே, எப்படி சொல்லுது? Do you think Microsoft Word knows grammar? English grammar தெரியுமா வேர்டுக்கு? Was it Mugundan? You were saying something, is it? It is trained from various articles and something, everything, documents from the websites. Okay. What all they so feed. it's very interesting, which is what makes it very interesting. So யாரும் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு கிராமர் சொல்லி கொடுக்கறது இல்ல. தமிழா இருக்கட்டும், ஆங்கிலமா இருக்கட்டும், யாருமே எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்ல. என்ன பண்றதுன்னா, இன்டர்நெட்ல எவ்வளவு பேர் சென்டென்சஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? அதை வச்சு it figures out what is called as a probability. so என்ன பண்ணும்னா, ஒரு பெரிய probability list கிரியேட் பண்றோம் மைக்ரோசாஃப்ட். எப்படி இருக்கும்னா, the probability that a sentence will start with the letter A or the word A, letter வேணா word வச்சுப்போம், அதுக்கு ஒரு definite probability இருக்கும். say 0.003 அப்படின்னு. the probability that a sentence will start with the letter D is equal to 0.005. next அந்த லிஸ்ட்ல என்ன வச்சிருப்பானா, the probability that a sentence starts with the word ability, abilityன்ற ஒரு சொல் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிற probability is equal to 0 அப்படின்றத அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். எப்படி? ஏனென்றால் இன்டர்நெட்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது மைக்ரோசாஃப்ட்க்கு. எபிலிட்டின்ற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சதா சரித்திரமே கிடையாது. யாருமே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. சரியா?
அப்படிதான் மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிக்கிறான் இந்த மாதிரி வந்து யூனோ. ஏன்னா ரியாலிட்டி இஸ் யாருக்குமே கிராமர் தெரியாது. ஐ மீன் என்ன செய்ய யாருக்குமே தெரியாதுன்னா இந்த கோடுக்கெல்லாம் தெரியாது கிராமர், ரைட்? இங்கிலீஷ் கிராமரும் தெரியாது, அதுக்குன்னு அறிவு கிடையாது. இட் ஜஸ்ட் லுக்ஸ் அட் தி இன்டர்நெட் அண்ட் தென் ஃபிகர்ஸ் இட் அவுட். இப்போ என்ன இன்னொரு கேள்வி வருதுன்னா இதனால பயஸ் என்ன இருக்கும்? I'll give an example. நீங்க ஒரு 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 மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன் எப்படின்னா இமேஜ் ஜெனரேஷன் வச்சுப்போமே, ஓகே? நர்ஸ்னு ஒரு வார்த்தையை அடிங்க, நர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க அடிச்சு இஃப் யூ ஆஸ்க் an application to generate ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா ஒரு ஆணை ஜெனரேட் பண்ண ஒரு பெண்ணை ஜெனரேட் பண்ணுமா? வாட் இஸ் யுவர் கெஸ் folks? நர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா would the application generate the image of a male or a female? ஃபீமேல். ஏன்? மோஸ்ட் ஆஃப் நம்ம ஃபீமேலா தான் இல்ஸ்ட்ரேட் பண்றோம், லைக் அப்படி. சரி, அது வந்து ஜெனரலா சரி, அது why should the ஜெனரலா correct, but why should the programming, why should a machine learning algorithm do that? இது நம்ம சொசைட்டில இருக்கிற ஒரு பயஸ்னு வெச்சுப்போமே, சரியா? இல்லையா? அதே அதாவது பயஸ் வந்து இன்டர்நெட்ல நிறைய அவைலபிளா இருக்கும், லைக் எக்ஸாக்ட்லி அதே பயஸ் இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கும், சரியா? அப்ப என்ன ஆகும்னா நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ட்ரைனிங் நடக்கிறதே பாத்தீங்கன்னா பயஸ்ட் டேட்டால தான் நடக்கலாம், கரெக்டா? சோ இப்ப வந்து நீங்க இன்டர்நெட்ல வந்து இப்ப ஹிட்லரை பத்தி தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டது மட்டும் தான் கிடைக்கும். ஹிட்லரை பத்தி ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சிருப்பானா இருக்கும் அந்த ஆளு, ஆனா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஹிட்லர்னு அடிச்சிங்கனாலே ஏதாவது ஒரு மோசமா தான் காமிக்கும், சரியா? ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் எத்திக்கல் கொஸ்டின். அதாவது வந்து in a world where we are moving towards ஏஐக்கு வந்து ரோல் நிறைய இருக்க there is a problem, there's a very high chance that நம்ம சொசைட்டிக்குள்ள இருக்கிற பயசஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து அதிகப்படுத்தும் அப்படின்றது வந்து நிறைய பேர் இந்த கன்சர்ன் ரேஸ் பண்ணிருக்காங்க. The reason why that is going to happen is because, as you rightly pointed out, டேட்டால பயஸ் இருந்தா மாடலும் பயஸ்டா தான் இருக்கும். Alright, just keep that in mind. Okay, so we understand that machine learning என்பது என்னன்னா it's an algorithm, very clearly. ஒரு டாஸ்கை செய்யணும், என்ன டாஸ்க் வேணாலும் இருக்கலாம், ஓகே? அந்த டாஸ்கை செய்யும் பொழுது அந்த டாஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள் could be say house prediction, house price prediction is a task, for example. அதாவது நான் வந்து இந்த ஏரியா இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தேன்னா let's say it predicts the price of the house. Or alternatively, another example என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வேர்டை நான் டைப் பண்ணனா நெக்ஸ்ட் வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணணும், that's a task. Alright, it has to improve. So அந்த டாஸ்க் செய்யறதுல it has to improve automatically through experience. அதாவது அதை செய்ய 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 it has to improve automatically. Okay, இது பண்ணலனா it is not a machine learning algorithm. Make it very very clear. So சும்மா ஆவரேஜ் கால்குலேட் பண்றது, சும்மா மீடியன் கால்குலேட் பண்றது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்றதுலாம் மெஷின் லேர்னிங்கே கிடையாது. ஏன்னா there's no learning that is happening there. சும்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? But if this information goes into an algorithm that and if that algorithm learns with experience, then yes, that's a machine learning algorithm. Okay, so I'm going to ask a question. Just think about it. Okay, so உங்களுக்கு phone இருக்கு, keypad இருக்கு, Microsoft வந்து let's say the keypad, Microsoft ஓட keypad னு வெச்சுப்போமே சும்மா ஒரு பேஜ்க்கு. Microsoft வந்து ஏதோ ஒரு ஆல்கரிதம் ட்ரெயின் பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு உங்க கீபேட்ல எப்படி இருக்குன்னா இப்போ நீங்க ஒரு வேர்ட் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் predict the next word, அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஓகே, my question would be, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ட்ரெயினே பண்ண மாட்டாங்களா மைக்ரோசாஃப்ட், இல்ல ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? what do you think will happen? ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டா? இப்போ அந்த ட்ரெயினிங் நம்ம போன்ல நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
அந்த ட்ரைனிங் போன்ல நடக்குதா? நோ. நோ. அப்ப எங்க நடக்கு அப்ப எங்க நடக்குது ட்ரைனிங்? கம்ப்யூட்டேஷனலி பவர்ஃபுல் மிஷின். சரி, கம்ப்யூட்டேஷனலி பவர்ஃபுல் மிஷின். ஏன்னா அந்த ட்ரைனிங் பண்றதுக்கு வந்து யூ நீட் அ லாட் ஆஃப் டேட்டா. கரெக்டா? ஸோ லாட் ஆஃப் டேட்டா வேணும். யூ நீட் அ லாட் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் எனர்ஜி டு train. So the training doesn't happen on our phones. அப்ப நம்ம போன்ல என்ன நடக்குது? நான் வேர்ட் அடிச்சா வரது Data அடுத்த வார்த்தை. collection. என்ன நடக்குது அப்ப போன்ல? Data collection. சாரி, say that again. Data collection. டேட்டா கலெக்ஷன் நடக்குதா? அப்படியா? டேட்டா கலெக்ஷன்னா நம்ம டேட்டாவை ஒன்று சேர்ப்பது, அதுதானே டேட்டா கலெக்ஷன். அதான் நடக்குது. இப்ப நான் ஒரு சொல் அடிக்கிறேன், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த சொல் பிறகு இந்த 3 வார்த்தைகள் வரலாம் அப்படின்னு வந்து எனக்கு இட் ப்ரெடிக்ட்ஸ் 3 வேர்ட்ஸ். இந்த 3 வேர்ட் நம்ம சூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் வருதுன்னு வச்சுப்போமே. எப்படி வருது? நம்ம ட்ரெயின் பண்ணல. ட்ரைனிங் எங்கேயோ மைக்ரோசாஃப்ட் அன்சர்வர்ல பண்ணிட்டு இருக்கான். ரோஹித், you're not clear, Rohit. You're not audible. சார் நம்ம இதுல வந்து probability matrix வந்து hang ஆயிட்டே போகும் சார். Sorry, say that again. No, you're still not clear. You're still not clear. Your voice is not clear, Rohit. Someone else. What exactly is happening on our phones? As somebody said, phoneல நம்ம ட்ரெயின் பண்ணல. மைக்ரோசாஃப்ட், லெட்ஸ் சே இது மைக்ரோசாஃப்ட் கொடுத்த கீபேட்னு வச்சுப்போமே. மைக்ரோசாஃப்ட் அவனோட சர்வர்ல ட்ரெயின் பண்றான். ஏகப்பட்ட எனர்ஜி இருக்கு, ஏகப்பட்ட கம்ப்யூட்டிங் பவர் இருக்கு மைக்ரோசாஃப்ட் கிட்ட. அவங்க மாட்டுக்கு ட்ரெயின் பண்றாங்க. பட் நம்ம போன் அடிக்கும்போது வரது எப்படி வருது? மேபி அவனோட மாடல்ஸ் வந்து ஏபி எக்ஸ்போஸ் பண்ணுவான் அங்க இருந்து எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபோன் வந்து நம்மளுடைய டேட்டா வச்சு நம்ம என்ன வேர்ட் டைப் பண்றோமோ அதை அங்க ரிக்வெஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் அங்க இருந்து அடுத்த ப்ரெடிக்ஷனை அந்த மாடல் கிட்ட ஓகே, நீ என்ன நினைக்கிற? நீ வந்து ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ற அளவுக்கு ஓகே. அகைன், do you think நம்ம phone you think it contacts Microsoft servers அந்த மாதிரி சொல்ற வரியா? I don't know, maybe தெரியல. Any other asynchronous thoughts? connection. Sorry, like asynchronous like connection between the server and the client. புரியல. நம்ம டைப் பண்ண சொல்லு. asynchronous connection between the clients and the server. சீக்வென்ஸ் தான் போறாங்க. இன்டர்நெட் ஆஃப் பண்ணியா வேலை செய்யாதுன்றியா? அப்புறம் என்ன கனெக்ஷன்? அதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ட்ரெயின் பண்றதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஹார்ட்வேர் வேணும். பட் ஆஃப்டர் ட்ரெயினிங் யூ டோன்ட் நீட் ஹார்ட்வேர் இல்லையா? சோ பிரெடிக்ட் பண்றதுக்கு தேவையில்லை. அப்ப என்ன வேணும்? மாடல் பிரெடிக்ட் பண்ணி அந்த மாடல் நம்மளோட டிவைஸ்ல வச்சிருப்போம். ஐ மீன் மாடல் ட்ரெயின் பண்ணி நம்ம டிவைஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராபபிலி இந்த மாடல். சோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எம்பெடிங்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிபெண்டிங் ஆன் தி மாடல். கரெக்ட்டா? டெக்ஸ்ட் எம்பெடிங்ஸ். கரெக்ட். ஓபன் எம்பெடிங்ஸ் இருக்கு. சோ நிறைய எம்பெடிங்ஸ் இருக்கு. என்ன பண்ணும்னா, சோ மைக்ரோசாஃப்ட் அவன் மாடலை ட்ரெயின் பண்ணிடுறான். பண்ணிட்டு நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றோம். சரியா? முதல் வாட்டி நம்ம அப்டேட் பண்றோம், ஒரு அதை இன்ஸ்டால் பண்றோம். அந்த ப்ரெடிக்ஷனுக்கு தேவையான ட்ரைனிங்க்கு இல்ல, ப்ரெடிக்ஷனுக்கு தேவையான நான் சொன்ன தெரியுமா, probability of the word, I mean a sentence starting with the word ability is equal to 0. The probability of a word starting with probability of a sentence starting with the word explicitly is equal to 0.003, so on and so forth. க்ரூடா சொல்றேன், அந்த இன்ஃபர்மேஷன் உங்க போன்ல இருப்பதாக நினைச்சுக்கங்க. சரியா? அப்ப நீங்க முதல்ல வந்து நீங்க உங்க போன்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறீங்க. அது முதல் வேர்டே வந்து மேபி எபிலிட்டின்னு போட்டீங்கன்னா அது ஏதாவது ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி ரன்னிங் தட் மாடல். சரியா? இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, does that mean Microsoft has, I mean once you have installed the keypad நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டால் பண்ண பிறகு does that mean that Microsoft has stopped running that model or training that model? ட்ரெயின் பண்றதை நிறுத்திட்டாங்கங்களா? what is the take? இல்ல ட்ரைனிங் இன்னும் நடந்துகிட்டு இருக்கா? as we speak, do you think that Microsoft is still training?
their model? Yeah, absolutely. Of course. Like, Of course they are. Correcta? So they are continuously training. Correcta? Right? சரி அவங்க கண்டினியூஸா ட்ரெயின் பண்றாங்க. ஆனா இப்போ எனக்கு சொல்லுங்க, the model that I have on my phone and the latest model of Microsoft, which is supposed to predict the next word, do you think they are the same models or they're different models? Or rather, when I say the model, I mean the model என்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது the parameter value. So in this case, the probabilities னே வெச்சுப்போமே. சரியா, அதுதான் நம்ம parameter இங்க வேல்யூ இங்க. சரியா, because that's what we're trying to predict. Probabilities வச்சு தான் நம்ம டிட்டர்மின் பண்றோம் ஒரு வார்த்தை வந்து அடுத்த வார்த்தையா இல்ல அடுத்த வார்த்தையா இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்றது ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? ஸோ இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, நம்ம போன்ல ஒரு மாடல் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம், மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என் போன்ல இருக்கிற மாடலும் மைக்ரோசாஃப்ட் இருக்கிற கரண்ட் மாடலும் do you think they match? இல்ல மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகாது. ஏன்னா அப்டேட்டட் வெர்ஷன். கரெக்ட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த ஆஸ்பெக்ட் நம்மளாம் வந்து இப்போ ஆப் டெவலப்மெண்ட்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு ஆப் இருக்கும், ஆப்ல மைனர் ஃபீச்சர் சேஞ்ச் பண்ணுவோம். அப்புறம் நம்ம வந்து ஃபீச்சர் சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து ஏதாவது ஒரு 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 சாட் பண்ற எபிலிட்டி இருக்காதா இருக்கும் ஒரு ஆப்புக்கு. நெக்ஸ்ட் இந்த சாட் பண்ற எபிலிட்டி நம்ம கொண்டு வந்திருப்போம், நம்ம மாட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். சரியா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், திஸ் இஸ் a very different kind of problem. ஏன்னா என் போன்ல ஒரு மாடல் இருக்கு, அந்த மாடல் வந்து இட்ஸ் driven by probabilities. நான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு அந்த மாடல்ல என் போன்ல. But the fact is, Microsoft is continuously training that model in their servers. கரெக்டா? ட்ரெயின் பண்ணி புதுசா ப்ராபபிலிட்டிஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. சுந்தரி, can you just mute it your end, if you don't mind? Thank you. So புதுசா மாடல் ட்ரெயின் ஆயிட்டே இருக்காங்க. the probabilities are changing. Of course dramatically change ஆகாதா இருக்கும், but the probabilities are definitely changing. But if I need those probabilities on my phone, அப்ப நான் என்ன பண்ணணும்? What do I need to do? Updates பண்ணணும். Exactly. How frequently? Because this is not like a chat feature which, so for example, it takes about 5 months to generate a new feature னு வெச்சுப்போமே. சரியா? So 5 months wait பண்றோம், you get a new feature, you update it. It's simple, no problem. இது வேற மாதிரி ப்ராப்ளம். The model is being trained. இன்னைக்கு இருக்கிற ட்ரைனிங் நம்பரும் நாளைக்கு இருக்கிற ட்ரெயின் நம்பரும் ஒன்னா இருக்கணும் அவசியம் கிடையாது. The numbers could have changed, இல்லையா? So இது வேற மாதிரி challenge, isn't it? This is not like a traditional update to the app. Now don't you see that இது கொஞ்சம் டைனமிக்கா இருக்கிற மாதிரி தெரியல? Because மாடல் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, பாராமீட்டர் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, என்னோட போன்ல இருக்கிற பாராமீட்டர் வேல்யூஸ் வேற. இது எப்படி மேனேஜ் பண்றது? இதுவே ஒரு செப்பரேட் ஃபீல்ட் இன் தி ML வேர்ல்ட். What is it called? Anyone take a guess? What is this called? ML ops. Exactly. இதுக்கு பேர் தான் ML ops. சரியா? இது என்னன்னா, this is interesting. But data science world or other machine learning world, you may not be a data scientist. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க டேட்டா சயின்டிஸ்டா இருக்கணும் அவசியமே கிடையாது. டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்றான்? இதுதான் என் மாடல் அப்படிங்கிறான். மாடலை பக்காவா ட்ரெயின் பண்றான், அது ஒரு மாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் மாடல். இப்போ அந்த ட்ரெயின் மாடலை யூ ஹேவ் டு டிஸ்ட்ரிபியூட். கரெக்டா? லைக் வாட் ஐ செட் நவ், போனுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஸோ there is a whole field that just focuses on managing this, because the fact is the training is very dynamic in nature. So அந்த dynamic nature of training, அதனால உருவார அந்த parameter values எப்படி நம்ம disseminate பண்றது, எப்படி நம்ம உலகத்துக்கு சொல்றது, எப்படி நம்ம applications-க்கு வந்து அனுப்புறது, இதுவே is a field in itself called ML ops. That is managing the operational aspects of machine learning. சரியா? So you could, so from a career standpoint, it's quite possible that you know computer science engineers might get into ML ops. உங்களுக்கு டேட்டா சயின்ஸே பண்ண மாட்டீங்களா இருக்கும், அந்த பாசிபிலிட்டியும் இருக்கு. ஓகே,
Now, again, 6 minutes to go. As I said, there's a hard stop at 11:30. Okay, I'll stick to that. Now, ipo another thing that I wish to say is, in this whole conversation, see, காலேஜ்ல வந்து எப்படி இருக்கும்னா, we're all, நம்மள ஒரு குறுகின ஒரு வட்டத்துல யோசிக்க வைப்பாங்க காலேஜ்ல. சரிங்களா? The reason why I'm saying that is, machine learning ஒரு டொமைன், ஆப் டெவலப்மெண்ட் ஒரு டொமைன் அப்படிம்பாங்க. சரியா? இந்த டொமைனுக்கும் அந்த டொமைனுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துருவாங்க. ஃபுல் ஸ்டாக் ஒரு டொமைன், மெஷின் லேர்னிங் ஒரு டொமைன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே, டேட்டா சயின்ஸ் வேற டொமைன், இது வேற டொமைன். இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம பேசின கான்வர்சேஷன்ல they've all meshed together, isn't it? We were talking of an app, ஒரு phone app. அந்த phone appல வந்து ஒரு machine learning model run ஆகுறது. We also need to make sure that the model gets updated. So strong recommendation, இப்படி தனித்தனியாலாம் யோசிக்காதீங்க. Okay, in fact, let me put it this way. I'll ask a question. If I need a solid data scientist, whom would I hire? Would I hire an engineer or whom would I hire? எனக்கு ஒரு சாலிடா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வேணும். நான் யாரை ஹையர் பண்ணுவேன்? Someone who's very strong in math skills. Correct. So I'll rather hire a PhD in mathematics. Correct? Right? மேத்ஸ்ல வந்து எவனா Yeah, of course, PhD yeah. பண்ணிருப்பான். நான் எதுக்கு வந்து என்ஜினியரை ஹையர் பண்ணணும்? கெஸ் அடிங்க. Maybe he knows how to. I'll give an example. 20 years back, நான் வந்து டீச் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. சரியா? So I used to teach mathematics ஸ்கூல் கிட்ஸுக்கு. You find it very interesting. என் கலீக்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா, everyone did a MSc from IIT Madras, MSc in mathematics from IIT Madras. நான் engineer அப்போ, நான் GCT முடிச்சுட்டு I was teaching for a short while. சரியா? So now I was an engineer teaching school kids. என் colleagues எல்லாருமே பாத்தீங்கன்னா they did MSc from IIT Madras. You might be thinking, என்னடா IIT Madrasல MSc பண்ணிட்டு என்னடா டீச் பண்ணிட்டு இருக்காங்க? யாருக்குமே வேலை கிடைக்கல. அந்த கும்பல்ல யாருக்குமே வேலை கிடைக்கல. ஏழையில்லா திண்டாட்டம், literally. Why? So it all ties together, I can hire a math PhD. I can go to IIT Madras and hire a math PhD, but I will not do that. Why? Take a guess. Yeah, hire பண்ண மாட்டேன். Because maybe someone who's good at mathematics will only be able to be, on the formulas and stuff and how that works la avanga maybe வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், but how a machine takes it or how the formula and the machine co-works together la maybe they wouldn't be that good. சரி, that's one. இன்னும் precise சொல்லணும்னா, they are not good at incorporating that mathematics knowledge into a code or something. Exactly. அவங்களுக்கு நிறைய பேருக்கு கோடிங்கே தெரியாது. சரியா? ஆப்ஸ்ட்ராக்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க மேத்தமேட்டிஷியன்ஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மாறிக்கிட்டு இருக்கு, but in general you'll find that mathematicians don't code at all. All right? So அதனால I might go to a campus. I would rather prefer to hire somebody who can code. Okay, now இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, don't think that நீங்க மெஷின் லேர்னிங் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் தேவை கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பார்த்தா இப்ப எக்ஸாம்பிள்லே பாத்தீங்கன்னா, I can have an engineer. For example, if you join a startup னு வெச்சுப்போமே, okay, you would have to அந்த அல்காரிதத்தை நீங்க வந்து ட்ரெயின் பண்ணணும், நம்பர் 1. அப்புறம் ML ஆப்ஸும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆப்பும் டெவலப் பண்ற மாதிரி இருக்கலாம். சரியா? So you might end up doing a lot of work. Again, it depends on where you are in a startup, எந்த மாதிரி ஸ்டார்ட்அப்னு. But it's quite possible that ஒரு ஸ்டார்ட்அப்ல நீங்க ஆர்கிடெக்டா இருந்தீங்கன்னா, you would do algorithmic அந்த ட்ரைனிங்கும் பண்ணுவீங்க, ML ஆப்ஸும் பார்த்துப்பீங்க, you'll also do app development, everything நீங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். Okay, so the moral is, just because you're learning machine learning, it doesn't mean that you don't need full stack. அப்படிலாம் கிடையாது. Okay, they all gel together. Another 1 minute to go.
Any questions? ஏதாவது இருக்கா question so far? Is it audible? Yeah, go ahead, Rohit. Rohit, go ahead. Yes. No, I am not able to hear you. எனக்கு கேட்கல. Sorry, Rohit, I can't hear you. Anyone else with any questions? All right. If there aren't any, we'll stop for the day. We'll continue on Wednesday. And again, as I said, think about it. This is how it will be for the next few months. உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கங்க. If you really think this is not for you, feel free to buzz me. I'll have you removed from the group. Okay. Thank you, folks, and catch you on Wednesday.